அப்படியே தூக்கிறாதீங்கண்ணா கேமராவை. அப்படியே மழை இன்னைக்கு வந்து நம்ம தலைவரோட தனுஷோட 51வது படம் குபேராவோட ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம ஃபேன்ஸ் எல்லாரோடையும் பார்க்க போகிறோம். நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த லுக்கு வந்து எங்களுக்கு தெரியும், முன்னாடியே இமேஜினேஷன் கற்பனையில் இருந்துச்சு. அவர் எல்லா கெட்டப் போடுவார்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போட்டார். இந்த கெட்டப்பு பாருங்க, செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு படத்தை பார்த்தா ரசிகர்கள் அந்த மாதிரி கெட்ட போவாங்க. அந்த லுக்கு தான் இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் லுக்கு போடவே முடியாது. எப்படி சொல்றது, அது ரொம்ப ரேர்னா, ரொம்ப செட்டாக ரொம்ப கஷ்டம். இது சும்மா அப்படியே வளர்க்குற ஃப்ளோல. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, ஸ்கிரீன் பிளேலேருந்து அந்த உள்ளுக்குள்ள இப்போ நடைமுறையில் என்ன நடக்கிறத, அந்த என்ன தேவையோ அந்த ட்ரெய்லரில் இருக்கு. படத்துல பார்த்தா நான் நல்லா தெரியும். இல்ல, இது நார்மலாவே அவருடைய கேரக்டர், அதாவது அவருடைய இது எப்படி சொல்றது, ஓப்பன் ஹார்ட்டடா தான் பேசியிருக்காரு. அது நல்லா ஒரு எப்படி சொல்றது, எங்களுடைய ஃபேன்ஸா அவருக்கு இது பேசணும் அவசியமே இல்லை. அவர் ஜாலியா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேன்ஸுக்காண்டி பேசினாரு. ஃபேன்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபேன்ஸ் வந்து விட்டு கொடுத்து போயிடுவான், ஒரு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருப்பான். அந்த ஃபேன்ஸோடைய அந்த ஒரு கும்பரை தான் அவர் வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியால எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, அவர் எவ்வளோ நெகட்டிவா இருக்கு, அதுக்கு தான் அவர் பாசிட்டிவா இந்த மாதிரிலாம் இருக்கு. அவர் வெளிப்படையா பேசிட்டு போயிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அது வந்து அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு, ஆழமான கருத்து. அந்த எப்படி சொல்றது, ஒரு சில பேர் போடுறாங்க என்னன்னா, இந்த மாதிரி போட்டா அவங்கள ஃபேன்ஸ் இது பண்றதுக்கு, அதுக்காண்டிதான் அவர் சொன்னாரு. ஒரு ஃபேன்ஸ் கூட அவர் இது பண்ண முடியாது. எல்லாமே நாடி நரம்பு ரத்த சதை எல்லாம் ஊறி போன ஒரு வெறித்தனமான தனுஷ் ஃபேன்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் செங்கலை கூட ஒரு ஆட்ட முடியாது. எல்லாருக்கும் அந்த ஒரு சொல்லுவாங்க, லேப்டாப் நடிகை நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் அந்த தனுஷ் தான் அடிக்கும். அந்த மாதிரி தான் அண்ணே புல்லரிச்சு போச்சுனே, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் எப்படி சொல்றது, வேற உலகத்துக்கு போயிட்டான், சொர்க்கத்துக்கே போயிட்டான். எந்த ஒரு ஃபேன்ஸ் ரசிகர் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. அதனாலதான் அவர் உச்சத்துல இருக்காரு. இப்ப உச்சத்துல இருக்க காரணமே அதனாலதான். வெளியில 1000 பேசுவான், அவர் உண்மையா இருக்கனாலதான் அவர் போயிட்டே இருக்காரு. அண்ணே நாங்க என்னைக்குமே படத்தை என்னைக்கும் ரொம்ப எதிர்பார்க்கவே மாட்டோம். நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், அந்த ஃப்ரேம் அவர் வரும்போது நாங்க என்ஜாய் பண்ணுவோம். அப்படி என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பே இருக்கு. எப்படி எடுத்தாலும் நாங்க இது பண்ணிக்குவோம். அவர் சொல்லுவார் பாருங்க, அவர் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கு அவருக்கு தெரியும் என்ன மாதிரி கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவர் அது மாதிரி கரெக்டா கொடுத்துருவாரு. ஆனா இப்ப பணம், நம்ம தலைவர் வந்து பணத்துக்காண்டி எதுவுமே பண்றதே இல்லை. அவருடைய கண்டென்ட் தான், கதை மக்களுக்கு போய் சேரணும். அந்த கருத்து ஆழமான கருத்தா இருக்கும். அந்த கருத்துனால பல பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மாதிரிதான் கருத்து நிறைந்த படம் மக்களுக்கு சேரும். அது கருத்து அவர் கோடி அடிக்கும் கண்டிப்பா. எல்லாரும் படத்தை போஸ்ட் வரும்போது இந்த கெட்டப்லாம் லுக்லாம் விடுவாங்களே,
எல்லாருமே சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் ஆஸ்கார் அவார்டு, நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் ஆஸ்காருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கணும். அப்போ தான் அந்த ஆஸ்காருக்கு ஒரு நல்ல மரியாதை. எந்த மாதிரி படமா இருக்கு? வழியெல்லாம் பார்த்தேன். அசல் பிச்சைக்காரன் தான். அந்த அளவுக்கு காஸ்டியூம் என்னன்னா, பசின்னு ஒரு படம் பார்த்தீங்களா, சோபா நடிச்சது. அந்த காஸ்டியூம் பாருங்கள். நிச்சயமாக வந்து இந்த கட் அவுட் வழியெல்லாம் பார்த்தேன் நான். உண்மையிலே வந்து பப்ளிசிட்டியோட அந்த காஸ்டியூம் வந்து பிச்சைக்கார மாதிரி இருந்துச்சு. குபேரன் போல் இது கதையிலே தெரியுது. அந்த பேனர்லேயும் அந்த டைட்டிலுக்கும் நிறைய ஏதோ விஷயம் இருக்குது அந்த படத்தில். ஏன்னா குபேரனாவே பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர், பெருமாளுக்கே திருமணம் பண்ணி வச்சது குபேரன் தான். இன்னும் அந்த கடத்தை அடிக்கலை. அதுதான் கதை நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன், நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்து இளைய தளபதி பிறந்த நாள், அவருக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். அரசியல் தொடங்கியிருக்கிறாரு, பார்ப்போம் 2026 பார்ப்போம். எதிர்காலமா இல்லை வந்து வில்லங்கமாக இருக்குதா தெரியல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். குபேரன் இவர் படம் வந்து ஏழை சம்மந்தப்பட்ட படமா இல்லை பணக்கார சம்மந்தப்பட்ட படமான்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த கெட்டாக பார்த்தா பிச்சைக்காரனை மாதிரியே இருக்கிறாரு தனுஷ். கோச்சிக்காரங்க தனுஷ் ரசிகர்களே, அந்த அளவுக்கு காஸ்டியூம் நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா காஸ்டியூமில் விக்ரமுக்கு அடுத்தது கமலுக்கு அடுத்தது விக்ரம், அதுக்கடுத்து பார்த்தா இவரு தான் வருவாங்க போகுது அந்த காஸ்டியூமில். அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. படம் பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். வணக்கம் PS. கண்டிப்பா அவர் சிவாய நமகன்னு சொல்லியிருக்கிறாரு தனுஷ் சார். கண்டிப்பா இது குபேரன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்க நாகார்ஜுன் சார் வந்து 9 வருஷம் கழிச்சு இந்த நம்ம குபேரா படத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவரோட படம் தான். அதுல நம்ம தனுஷ் சார் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த ஈஸ்வரன், எல்லா வல்ல ஈஸ்வரன் அவரை வந்து இந்த படத்தை காப்பாத்துவாரு. படம் பார்த்த பிறகு சொல்றேன். ஓகேவா? நன்றி. அப்படியே தூக்கிடாதீங்கண்ணா கேமராவை. அப்படியே மலை அந்த பக்கம் தனுஷ் தானே வர வேண்டியதானே? ஆமா உள்ள போயிட்டாரு. அப்படி பின்னாடி வந்துட்டாரு. இந்த பக்கம் யார் வந்தாங்களா? யாரோ பசங்க மாமியார் வந்தாங்க. நான் வெளியே கை நீரத்தில் கண்டிப்பா குபேரா கண்டிப்பா ஞாபகம் வெற்றி. தனுஷ் பையன் வந்தா அப்படி நானும் தானே வரேன். போய்